ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரம்பத்தை தருகிறவரும் நமக்கு நல்ல அறிமுகத்தை தருகிறவருமாய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்மளை மற்றவங்க, இவங்க என் சொந்தக்காரங்க, இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லிக்கூட சில நேரங்களில் நம்மளை நிறைய பேர் அறிமுகம் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மற்றவரிடத்தில் அறிமுகம் பண்ணுகிறதற்கும் நம்மை மற்ற மக்கள் மத்தியில் தேவன் நம்மை நல்லதொரு ஆரம்பத்தை நமக்கு தருவதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பையாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். நாம் இந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ண அனுப்புகிற பொழுது ஈசாய் அந்த தன்னுடைய மகன் தாவீதை அறிமுகம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை என்பதை இந்த அதிகாரங்களில் நாம் படிக்கிறோம். மற்ற எல்லா மனிதர்களும் சகோதரர்களும், தாவீதோடு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் வரிசையாக வர்றாங்க. இந்த தாவீதை அவர் மந்தையிலே ஆடுகளை மேய்க்கிற இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் சாமுவேல் கேட்ட பிறகு அவர் சொல்லுகிறதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் சாமுவேல் சொன்ன வார்த்தை, தன் 7 குமாரரில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். இந்த வசனத்தில் நாம் படிக்கிறப்போ சாமுவேல் சொல்லி தாவீது வரவழைக்கப்படுகிறார். அங்கே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இப்படி ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரன் நம்ம வீட்டில் இருக்கிறார் என்பதை சகோதரர்கள் அங்கே யுத்தத்தில் அவங்களால முடியாதிருந்தப்ப 17வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், இஸ்ரவேல் எல்லாரும், மக்கள் எல்லாரும் பயந்தார்கள், ஒளிந்தார்கள் என்று சொன்ன பொழுதும் கூட தாவீது இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சகோதரர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவும் இல்லை, சகோதரர்கள் அவரை அனுமதிக்கவும் இல்லை. நாம் 17வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், உன் கையிலே கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். என் தம்பியால் முடியும், என் தம்பி அந்த காரியத்தை செய்வான், என் தம்பியோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற அறிமுகத்தையும் அன்றைக்கு சகோதரர்கள் அந்த ஜனத்துக்கு மத்தியில் செய்யலை. அங்கே தீர்க்கதரிசி முன்னாடி ஈசாய் தான் மகனை அறிமுகம் பண்ணலை. இங்கே சகோதரர்கள் தன்னுடைய இராணுவத்தில் தன்னுடைய சவுல் ராஜானிடத்தில் என் தம்பி இப்படி வந்திருக்கிறான், அவன் நிச்சயமாக செய்வான், அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அறிமுகத்தையும் செய்யலை. ஆனால் 2 இடத்துலையும் தேவன் அந்த தாவீதுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை தந்தார். அந்த யுத்தத்தை நடப்பிக்கும் பொழுது தாவீது, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் இந்த யுத்தத்தை நடப்பிப்பேன் என்று அவர் இறங்கும் பொழுது அங்கே ஒரு ஜெயம் உண்டானதுனால தேசமே தாவீதை கொண்டாடுகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடும்படி இந்த தாவீதை அறிமுகம் செய்தவரும் நல்ல ஆரம்பத்தையும் தந்தவர் நம்முடைய தேவன். ஆகவே எனக்கன்பானவர்களே, நமக்கு தேவன் மனுஷங்க செய்யாததை, நண்பர்கள் செய்யாததை, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நமக்கு செய்யாததை நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்வார்.
நாம் நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் வல்லமை மிக்கவருமாக இருக்கிற தெய்வமே, நீர் எங்களுக்கு நல்ல அறிமுகத்தையும் நல்ல ஆரம்பத்தையும் தருகிறவர். தாவீதுக்கு சகோதரர்களுக்கு நடுவில் நல்ல அறிமுகத்தை தந்தவர். சவுலின் இராணுவங்களுக்கு முன்னாடி நல்ல ஆரம்பத்தையும் தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஊழியத்தில், மற்ற இடங்களில், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஆரம்பத்தையும் அறிமுகத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய இரக்கத்தின் கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.